என்னங்க இது ஏதோ சிலிண்டர் மாதிரி ஏதோ தூக்கிட்டு வந்துருக்கேனே அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து கார் ராட் ஃபென்ஸுங்க. அதாவது என்னுடைய எர்டிகால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எலி தொல்லை, எலி பிரச்சனை இருக்குங்க. கொஞ்ச நாள் வண்டியை நிறுத்திட்டு போனா உள்ள எலி குஞ்செல்லாம் வச்சுட்டு போயிருக்கு. ஸோ எலி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து தேடிட்டு இருந்தேன். அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து கார் ராட் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹேக்மார்ட்டோடைய ப்ராடக்ட். ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம், இது எப்படி யூஸ் ஆகுது, என்ன விஷயம் இது, எவ்வளோ காஸ்ட், இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு நான் வந்து டெமோ பண்ணி காட்ட தான் போகிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் அண்ட் கார் ரிலேட்டடான பல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல என் வண்டியை நான் வந்து எலிக்கிட்ட இருந்து காப்பாற்றணும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேசிக்லி சொல்ல போனால் ரேட்டோடைய மெஷ் ஃபென்ஸ் மாதிரிங்க. ஓகே, வண்டியை சுற்றி வைக்கக்கூடிய ஒரு ஃபென்ஸ் மாதிரி. இது எலி கடிச்சாலும் தாங்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? முதல் கேள்வி எல்லாருக்குமே அதுதான் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஹை கிரேட் பாலிஸ்டர் ஃபைபர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டஃப்பாக இருக்குது, ஆல்மோஸ்ட் ரொம்ப செம ஹார்டாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஸோ எலி கடிச்சாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி எலிக்கிட்டே இருந்து மெயினாக காப்பாற்றுறதுக்கு இந்த கீழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ்ஷு. ஓகே, ப்ராப்பராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ இது என்னதான் எலி கடிச்சாலும் இது அந்தளவுக்கு கிழிக்க முடியாது, ஓட்ட போட முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ வாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. ஓ நல்லா, அதாவது வண்டியோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த ராட் ஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7500 ப்ரைஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஸ்மால் ஹேட்ச்பேக்கு. ஓகே, சின்ன வண்டிகளுக்கு 7500 இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. பெரிய வண்டி இந்த மாதிரி 7 சீட்டர் பெரிய எஸ்யூவி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 10500 அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. அது தவிர டெலிவரி சார்ஜஸ் உங்களுக்கு இருக்கும். அமேசானில் எடுத்தீங்கன்னா 12500 வித் டெலிவரி சார்ஜஸோட சேர்த்து வந்துடுது. ஸோ இது எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹேக்மார்ட். இதுதான் வந்து ப்ராடக்டோடைய பிராண்டு. ஸோ பெருசாக இருக்குது. வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ல நீங்கள் கவனிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஃப்ளோரசன்ட் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட் விசிபிலிட்டிக்கு. நைட் டைமில் நீங்கள் வந்தாலுமே இந்த ஃபென்ஸ் வந்து போட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். அதனால இந்த ஏரியா வந்து வெளியே இருக்கணும். ஓகே, இந்த ஏரியா வெளியே இருக்கணும். உள்ளே இருக்கிற இந்த பிளெயினான பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே பார்க்க பிளெயினாக இருக்குது. ஸோ இது வந்து உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நான் இதை இங்கே வச்சுட்டு எங்கேருந்து நீங்கள் இந்த சேஃப்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்து நான் ஃபுல்லாக சுற்றி வர போகிறேன். இந்த ராட் ஃபென்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது என்றைக்குமே ஏதோ ஒரு வீல், ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ ஏதோ ஒரு வீல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து சேஃப்டிக்காக, ஸ்டெபிலிட்டிக்காகவும் இருக்கிற ஹோல்ஸ். இதுக்கு தனி ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, கார்டு, கேபிள். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட்டி வச்சிடலாம், சேஃப்டிக்கு கட்டி வச்சிடலாம். அதுக்கு தனி லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு மட்டும் இல்லை, ஸ்டெபிலிட்டிக்கும் யூஸ் ஆகும். ஒரு இடத்துல இதை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இதை நான் இப்போ கட்டிடுறேன். வீல் கவரோட கட்டாதீங்க, வீல் கவரோட பிச்சுட்டு போயிடுவாங்க. வீலோடைய, அதாவது ஸ்டீல் வீல் இருக்கு இல்லையா, அலாய் வீலோ ஸ்டீல் வீலோ, வண்டியோட மெயின் வீலோடய சேர்த்து கட்டுங்க. அப்போதான் சேஃப்டிக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை லாக் பண்ணிட்டேன். வாங்க ரோல் பண்ணி வண்டி ஃபுல்லாக சுற்றி இன்ஸ்டால் பண்ணிடலாம். வண்டியோடைய ஃபுல் சைஸுக்கு வந்துருமா பார்க்கலாம். இழுத்து கொண்டு வந்து வச்சாச்சுங்கோ, வந்துருச்சு. வண்டியோடைய ஃபுல் சைஸுக்கு நல்லாவே மேட்ச் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டியோடைய ஃபுல் சைஸுக்கு வந்துருச்சு. அதாவது இது வந்து 7 சீட்டர் வண்டி. ஸோ எஸ்யூவி கேட்டகரியிலேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பெரிய 7 சீட்டருக்குமே இது வந்து ஈஸியாக ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற சைஸ், அதுக்கேற்ற குவாலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸோட அனுப்புவாங்க. நீங்கள் உங்கள் வண்டி சின்னதாக தான் இருக்குது, ஹேட்ச்பேக் சைஸ் தான், இல்லை காம்பேக்ட் எஸ்யூவி சைஸ் தான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி விலை வந்து குறையும், சைஸும் குறையும். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பெரிய வண்டிக்கு மட்டும்தான் ஃபிட்டிங் பண்ண முடியுமா, 7 சீட்டருக்கு மட்டும் தான் ஃபிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. எர்டிகா அப்படின்னு வாங்கினீங்கன்னா, 7 சீட்டர் அப்படின்னு வாங்கினீங்கனாலே ஃபார்ச்சுனர் வரைக்குமே சைஸிங் வந்து ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது வெல்க்ரோ அப்படின்னு இருக்கும்போது இதை விட இன்னும் பெரிய 7 சீட்டர்ஸ்க்கு இது வந்து ஈஸியாக நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சா எலி வராதா, என்ன கேரண்டி அப்படின்னு கேட்குறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் வருது.
என்ஜின் இது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கிரில்லு முதற்கொண்டு இது வந்து கவர் பண்ணிடுது அப்படின்னு இருக்கும்போது எலியால் ஹைஜம்ப் பண்ணி வரலாம் முடியாது. ஸோ எலி உள்ள வராதுங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க. அப்படி எலி இதை கடிக்க துவங்கினாலுமே இது அவ்வளோ ஈஸியாக கடிக்கவும் முடியாது. இது பாலிஸ்டர் மெட்டீரியல், கீழே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது நல்ல காலமும் தாங்கும், ரொம்ப நாளைக்கு மழை வெயில் எல்லாமே தாங்கும். அது மட்டும் இல்லாமல் எலியோடைய கடி அதுவுமே வந்து தாங்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டீசென்டான ப்ராடக்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் இதை யாராவது பயன்படுத்துறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் அவசியம் உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கங்க. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்க்கிங் வந்து இந்த மாதிரி சமமான ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கிறது தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் இந்த ப்ராடக்ட் எஃபெக்டிவாக இருக்கும். கரடு முரடா மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துல நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. காரணம் என்னென்னு கேட்குறீங்களா? இது வந்து ஒரு ஷீட் மாதிரி தாங்க. ஸோ இது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் தான் அந்த சர்ஃபேஸோட சேர்ந்து ஒட்டி கேப் இல்லாத மாதிரி இதை வந்து வைக்க முடியும். கரடு முரடான இடத்துல, மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துல கேப்ஸ் வரும். அது வழியாகவும் எலி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய கார் பார்க்கிங் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருந்தால் தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வண்டியை ரொம்ப நாளைக்கு நிறுத்தி வச்சுட்டு போக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. இது உங்கள் வண்டியை வந்து எலிக்கிட்ட இருந்து காப்பாற்றும். இந்த ப்ராடக்டோடைய கீ ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெதர் ப்ரூஃப். அதாவது எந்த வெயில் மழை எதுனாலுமே இது ரொம்ப நீண்ட காலத்துக்கு தாங்கும். லோ மெயின்டெனன்ஸு. இதை வேணும்னா நீங்கள் வேக்யூம் க்ளீன் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக க்ளீனும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. மேலும் இது வந்து துருவும் பிடிக்காது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது டேமேஜும் ஆகாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துருவும் பிடிக்காது. ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். டாக்ஸிக் இல்லாமல் ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. ஓகே, இந்த ப்ராடக்ட் நீங்கள் யாராவது பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இதனுடைய ஃபீட்பேக், அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ப்ராடக்டோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். வண்டியோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் மாறும். ஆஃப்லைனில் 7500 ஸ்டார்ட் ஆகுது. அதே அமேசானில் பார்த்தீங்கன்னா சின்ன கார்களுக்கு 10,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க அமேசானோடைய ப்ரைஸிங். அது வந்து வித் டெலிவரி சார்ஜஸ். இந்த மாதிரி பெரிய 7 சீட்டர் கார்களுக்கு 12,500 வந்து அமேசானோடைய ப்ரைஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கார் இருக்குது உங்ககிட்ட, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க இதனுடைய சைஸ் அண்ட் ப்ராடக்டோடைய கேட்டகரி. ஓகே ரைட், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பல கார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுக்கு அவசியம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.